அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தேர்ட் பர்சன் சிங்குலர் சி என்ற பெயர் சொல்லுக்கு நாம் சாதாரண நிகழ்காலத்தில், அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஸ்பீச்சஸ் எப்படி உருவாக்குவது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதாவது சி, அவள், அவர். ஆங்கிலத்தில் பெண்பாலுக்கு அவள் என்று சொல்வார்கள். மரியாதை நிமித்தமாக அல்லது வயது மூத்தவர்களிடம் அவர் என்று நாம் சொல்வது வழக்கம். அந்த வகையான ஒரு பெயர் சொல்லுக்கு நாம் இப்பொழுது சாதாரண நிகழ்காலத்தில், அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஸ்பீச்சஸ் எப்படி உருவாக்கணும்னு பார்க்கலாம். விதிகள் முன்னாடி நம்ம சொன்ன 5 விதிகள் தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட், நேரடி வாக்கியம் அசர்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குவதற்கு பெயர் சொல் வர வேண்டும், சி என்று விட்டது. அதற்கப்புறம் உதவி வினைச்சொல் வர வேண்டும், டஸ் என்று வந்திருக்கிறது. அதற்கப்புறம் வினைச்சொல், மெயின் வினைச்சொல் வர வேண்டும், ஆதார வினைச்சொல் அல்லது பிரின்சிபல் வெர்ப் என்று சொல்வார்கள். அது ஃபர்கெட் என்று வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், செய்யப்படு பொருள், அது ஹர், பர்ஸ், ஆல்வேஸ் என்று வந்திருக்கிறது. இப்போ முதல்ல தமிழ்ல பாத்தீங்கன்னா நாம் உணர்வுகளை சொல்லிவிட்டு அதற்கு இணையான உணர்வுகளை ஆங்கிலத்தில் எப்படி உருவாக்குவது என்று பார்ப்போம். இப்போ அவள் என்ற பெயர் சொல்லை எடுத்துக்கோங்க. அவள் எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடுகிறாள். அவள் எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடவில்லை. அவள் எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடுகிறாளா? அவள் எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடவில்லையா? அதுக்கப்புறம் கேள்வி சொற்கள் சார்ந்த கேள்வி பேச்சுக்களை பார்ப்போம். அவள் எப்பொழுது அவளது பணப்பையை மறந்து விடுகிறாள்? அவள் ஏன் எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடுகிறாள்? அவள் எப்படி எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடுகிறாள்? அவள் யாருடன் எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடுகிறாள்? அவள் எதற்காக எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடுகிறாள்? அவள் யாருக்காக எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடுகிறாள்? அவள் என்ன காரணத்திற்காக எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடுகிறாள்? அவள் என்ன நோக்கத்திற்காக எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடுகிறாள்? அதுக்கடுத்து எதிர்மறையான கேள்வி பேச்சுக்கள் எப்படி வரும்னா, அவள் எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடவில்லை. அவள் ஏன் எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடவில்லை? அவள் எப்படி எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடவில்லை? அவள் யாருடன் எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடவில்லை? அவள் எதற்காக எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடவில்லை? அவள் யாருக்காக எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடவில்லை? அவள் என்ன நோக்கத்திற்காக எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடவில்லை? அவள் என்ன காரணத்திற்காக எப்போதும் அவளது பணப்பையை மறந்து விடவில்லை? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல பார்க்கக்கூடிய பேச்சுக்கள். அதாவது சாதாரண நிகழ்காலத்தில் அவள் என்ற பெயர் சொல்லுக்கு இந்த வாக்கியம் சார்ந்து பார்க்கக்கூடிய பெயர் சொல்லுக்கள். அதையே அவர் என்ற பெயர் சொல்லை சார்ந்தும் நாம் பேச்சுக்கள் உருவாக்க முடியும். அது அவர் எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடுகிறார். அவர் எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடவில்லை. அவர் எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடுகிறாரா? அவர் எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடவில்லையா? அதற்கடுத்து கேள்வி சொற்கள் சார்ந்த பேச்சுக்களை பாருங்கள். அவர் எப்போதும் எப்பொழுது அவரது பணப்பையை மறந்து விடுகிறார்? அவர் ஏன் எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடுகிறார்? அவர் எப்படி எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடுகிறார்? அவர் யாருடன் எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடுகிறார்? அவர் எதற்காக எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடுகிறார்? அவர் யாருக்காக எப்போதும்
அவரது பணப்பையை மறந்து விடுகிறார். அவர் எதற்காக எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடுகிறார். அவர் என்ன காரணத்திற்காக எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடுகிறார். அவர் என்ன நோக்கத்திற்காக எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடுகிறார். அதுக்கப்புறம் எதிர்மறையா சொல்லி பாருங்க. அவர் எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடவில்லை. அவர் ஏன் எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடவில்லை. அவர் எப்படி எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடவில்லை. அவர் எப்படி எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடவில்லை. அவர் யாருடன் எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடவில்லை. அவர் எதற்காக எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடவில்லை. அவர் யாருக்காக எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடவில்லை. அவர் என்ன காரணத்திற்காக எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடவில்லை. அவர் என்ன நோக்கத்திற்காக எப்போதும் அவரது பணப்பையை மறந்து விடவில்லை. இந்த மாதிரி பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ்ல பாக்குறீங்க. இதையே ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா நீங்க உருவாக்க வேண்டும். அதற்குத்தான் நான் 5 விதிகள் இருக்குது என்று சொல்லியிருக்கிறேன். அந்த 5 விதிகளில் முதல் விதி என்னவென்றால் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும். அதுக்கு சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹெல்பிங் ஒர்க் வரணும். அதுக்கு டஸ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் மெயின் வினைச்சொல்லில் 4 நிலைகளிலும் ஏதேனும் ஒரு நிலை வர வேண்டும். அதுக்கு தான் முதல் நிலையான ஃபர்கெட் வந்திருக்கு. அப்போ பானா இந்த டஸ் பிளஸ் ஃபர்கெட்ங்கிறது ஃபர்கெட்ஸ்னு மாறி சி ஃபர்கெட்ஸ் ஹர் பர்ஸ் ஆல்வேஸ். அதுக்கடுத்து செகண்டான இரண்டாவதான பேச்சு உருவாக்குவதற்கு இந்த உதவி வினைச்சொல்லுக்கும் ஆதார வினைச்சொல்லுக்கும் இடையே, அதாவது டஸ் ஃபர்கெட்டுக்கு 2க்கு இடையே நாட் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். சி டஸ் நாட் ஃபர்கெட் ஹர் பர்ஸ் ஆல்வேஸ். அப்போ பார்த்தீங்கன்னா டஸ் நாட்ங்கிறது டசன்ட்னு சொல்லிட்டு மருவி வந்திருக்கிறது. சி டசன்ட் ஃபர்கெட் ஹர் பர்ஸ் ஆல்வேஸ். இப்போ மூன்றாவதாக உங்களுக்கு கேள்வி பேச்சை உருவாக்குவதற்கு அந்த நேரடி பேச்சு, அதாவது நேரடி பேச்சுன்னா அசர்டிவ் சென்டென்ஸ், அது இருக்கக்கூடிய உதவி வினைச்சொல் டஸ், அதை சிங்கிற பெயர் சொல்லுக்கு முன்னால் இழுத்து வாருங்கள். அப்போ டஸ் சி ஃபர்கெட் ஹர் பர்ஸ் ஆல்வேஸ். அதுக்கப்புறம் 4வது கேள்வி பேச்சு, எதிர்மறை கேள்வி பேச்சை உருவாக்குவதற்கு சி டசன்ட் ஃபர்கெட் ஹர் பர்ஸ் ஆல்வேஸ்ங்கிற சென்டென்ஸ்ல இருந்து அந்த டசன்ட்ங்கிற எதிர்மறை உதவி வினைச்சொல்லை சி என்ற பெயர் சொல்லுக்கு முன்னால் இழுத்து வாருங்கள். அப்போ டசன்ட் சி ஃபர்கெட் ஹர் பர்ஸ் ஆல்வேஸ் என்று வரும். அப்போ 4 பெயர் சொற்கள் 4 உருவாக்கிவிட்டீர்கள். அதற்கடுத்து கேள்வி சொற்கள் சார்ந்த கேள்வி பேச்சுக்கள். இப்போ டஸ் சி ஃபர்கெட் ஹர் பர்ஸ் ஆல்வேஸ், டசன்ட் சி ஃபர்கெட் ஹர் பர்ஸ் ஆல்வேஸ் அப்படிங்கிற கேள்வி வாக்கியங்களுக்கு முன்னர் நீங்கள் when, why, how, with whom, for what, for whom, for what reason, for what purpose என்ற கேள்வி சொற்களை சேர்க்கும் பொழுது கேள்வி சொற்கள் சார்ந்த நேரடி கேள்வி பேச்சுக்களும் கேள்வி சொற்கள் சார்ந்த எதிர்மறை கேள்வி பேச்சுக்களும் உங்களுக்கு உருவாகிவிடும். அதைத்தான் நம்ம when does she forget her purse, why does she forget her purse, how does she forget her purse, with whom does she forget her purse, for what does she forget her purse, for whom does she forget her purse, for what reason does she forget her purse always, for what purpose she forget her purse always, when doesn't she forget her purse always, why doesn't she forget her purse always, how doesn't she forget her purse always, with whom doesn't she forget her purse always, for what doesn't she forget her purse always, for whom doesn't she forget her purse always, for what reason doesn't she forget her purse always, for what doesn't she forget her purse always. அதாவது இதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணுங்க. அதாவது அந்த சீங்கிற
பெயர் சொல் சார்ந்து சாதாரண நிகழ்காலத்தில், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேச்சு ஆரம்பிகள், ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ் என்னங்கிறது ஒரு தடவை சொல்லிருங்க. ஒரு தடவை பல தடவை வாய்விட்டு சொல்லுங்க. அப்பொழுதுதான் பானா உங்களுக்கு அந்த ஆங்கில பேச்சுக்கள் உங்களுக்கு எளிமையாக உங்களுடைய நுனிநாக்கில் சேரும். அந்த சி சார்ந்த பேச்சு ஆரம்பிகளை ஒரு தடவை வாய்விட்டு சொல்லுங்க. She does, she doesn't, does she, doesn't she, when does she, why does she, how does she, with whom does she, for what does she, for whom does she, for what reason does she, for what purpose does she, when doesn't she, why doesn't she, how doesn't she, with whom doesn't she, for what doesn't she, for whom doesn't she, for what reason doesn't she, for what purpose doesn't she. இதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆங்கிலம் உங்களுக்கு நுனிநாக்கில் சேரும். இதுல என்ன ஒரு வியாக்கியானம் சொல்ல வேண்டியிருக்குன்னா, நம்ம ஒவ்வொரு பெயர் சொல்லுக்கும் பயிற்சிகள் மேற்கொண்டு கொண்டு வருகிறோம். அதுல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ற மாதிரியான ஒரு உணர்வு மேலோங்கும். ஆனால் பெயர் சொற்கள் வெவ்வேறு. அப்போ அதனுடைய காம்பினேஷன்ல வரக்கூடிய பேச்சு ஆரம்பிகளும் மற்றும் பேச்சு பயிற்சிகளும் வெவ்வேறாக இருக்கும். அதனால் நீங்கள் மனம் கோணாது, அதாவது சங்கடப்படாமல் நீங்கள் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கண்டிப்பாக ஆங்கிலம் உங்களுக்கு நுனிநாக்கிற்கு வந்தே சேரும். இந்த ஸ்லைட்ல மாடல் சென்டென்சஸ் ஃபார் ஃபர்தர் பிராக்டிஸ் கொடுத்துருக்கிறோம். She goes to gymnasium every weekend. She goes to gymnasium every weekend. ஒவ்வொரு வார இறுதியிலும் அவள் ஜிம்னாசியத்திற்கு போகிறாள். அப்ப அந்த போகிறாள்ங்கிறதுக்கு தமிழ் உணர்வுகளை நீங்க சொல்லி பாருங்க. போகிறாள், போகவில்லை, போகிறாளா, போகவில்லையா, எப்பொழுது போகிறாள், ஏன் போகிறாள், எப்படி போகிறாள், யார் கூட போகிறாள், எதற்காக போகிறாள், என்ன காரணத்திற்காக போகிறாள், என்ன நோக்கத்திற்காக போகிறாள், எப்பொழுது போகவில்லை, ஏன் போகவில்லை, எப்படி போகவில்லை, யார் கூட போகவில்லை, எதற்காக போகவில்லை, யாருக்காக போகவில்லை, என்ன காரணத்திற்காக போகவில்லை, இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வருங்க. அதே மாதிரி she drinks coffee in the morning. அவள் காலையில் காஃபி குடிக்கிறாள். குடிக்கிறாள், குடிக்கவில்லை, குடிக்கிறாளா, குடிக்கவில்லையா, எப்பொழுது, ஏன், எப்படி, எதற்காக, யார் கூட, என்ன காரணத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக குடிக்கிறாள், ஏன், எப்படி, எதற்காக, யாருக்காக, யாருடன், எதற்காக, என்ன காரணத்திற்காக குடிக்கவில்லை. She sleeps late on Sundays. அவள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரம் கழித்து தூங்குகிறாள். தூங்குகிறாள் என்பதை தூங்குகிறாள், தூங்கவில்லை, தூங்குகிறாளா, தூங்கவில்லையா, எப்பொழுது, ஏன், எப்படி, யார் கூட, எதற்காக, யாருக்காக, என்ன காரணத்திற்காக தூங்குகிறாள், ஏன், எப்படி, எப்பொழுது, எதற்காக, யாருக்காக, என்ன காரணத்திற்காக தூங்கவில்லை என்று பேச்சுக்கள் உங்களுக்கு வரும். இப்போ தமிழ்ல எப்படி உணர்வுகளை சொல்வதென்று தெரிந்து கொண்டோம். இந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்தி நீங்கள் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, she drinks coffee in the morning, she doesn't drink coffee in the morning, does she drink coffee in the morning, doesn't she drink coffee in the morning, when does she drink coffee in the morning, why does she drink coffee in the morning, how does she drink coffee in the morning, with whom does she drink coffee in the morning, for what does she drink coffee in the morning, for whom does she drink coffee in the morning, for what reason does she drink coffee in the morning, for what purpose does she drink coffee in the morning, when doesn't she drink coffee in the morning, why doesn't she drink coffee in the morning, how doesn't she drink coffee in the morning, with whom doesn't she drink coffee in the morning, for what doesn't she drink coffee in the morning, for whom doesn't she drink coffee in the morning, for what reason doesn't she drink coffee in the morning, for what purpose doesn't she drink coffee in the morning. இந்த மாதிரி கொடுத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வாக்கியங்களுக்கும் நீங்கள் பயிற்சி எடுங்கள். அதே மாதிரி she earns, she educates, she embraces, she employs, she empties, she encourages, she ends, she enjoys, she enters, she entertains, she escapes, she examines, she excites, she excuses, she exercises, she exists, she expands, she expects, she explains, she explodes, she extends என்று பல சொற்றொடர் வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு சொற்றொடர் வாக்கியங்களையும் ஆப்ஜெக்ட் சேர்ந்து முழுமையான வாக்கியங்களாக
பூர்த்தி செய்து பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த பயிற்சி உங்களுக்கு புதிய வினைச்சொற்களை அறிமுகப்படுத்தி உங்களுடைய ஆங்கில புலமையை அதிகரிக்கும் என்பதற்கு உறுதி கூறுகிறோம். இந்த ஸ்லைடில் மம்மி லவ்ஸ் ஜாஸ் மியூசிக், அதாவது மம்மிங்கிறது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் பெயர் சொல்லாக இருப்பதால் அதற்கு டஸ் என்ற உதவி வினைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மை சிஸ்டர்ஸ் do often watch TV in the afternoon. My sisters often watch TV in the afternoon. இங்கே do என்ற வினைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு இரண்டுக்கும் உண்டான வித்தியாசங்களை புரிந்து கொள்ளுங்கள். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு டஸ் வரும், தேர்ட் பர்சன் ப்ளூரலுக்கு do என்ற உதவி வினைச்சொல் வரும். மை சிஸ்டர்ஸ்ங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல், மம்மிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ அதற்கு ஏற்றவாறு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை வாய்விட்டு சொல்லி நீங்கள் ஆங்கிலத்தை உங்களுக்கு நுனிநாக்குக்கு கொண்டு வாருங்கள். மம்மி டஸ், மம்மி டசன், டஸ் மம்மி, டசன் மம்மி, வென் டஸ் மம்மி, வை டஸ் மம்மி, ஹவு டஸ் மம்மி, வித் whom டஸ் மம்மி, ஃபார் வாட் டஸ் மம்மி, ஃபார் whom டஸ் மம்மி, ஃபார் வாட் reason does mummy, for what purpose does mummy, when doesn't mummy, why doesn't mummy, how doesn't mummy, with whom doesn't mummy, for what doesn't mummy, for whom doesn't mummy, for what reason doesn't mummy, for what purpose doesn't mummy. My sisters do, my sisters don't, do my sisters, don't my sisters, when do my sisters, why do my sisters, where do my sisters, why do my sisters, how do my sisters, with whom do my sisters, for what do my sisters, for whom do my sisters, for what reason do my sisters, for what purpose do my sisters, when don't my sisters, why don't my sisters, how don't my sisters, with whom don't my sisters, for what don't my sisters, for what reason don't my sisters, for what purpose don't my sisters என்று பலவிதமான பேச்சு ஆரம்பிகளை சொல்லி இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஆங்கிலம் உங்களுக்கு நுனிநாக்கிற்கு வந்தே தீரும்.